அசைவ சுவையில் பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 30 பலாக்கொட்டையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 3/4 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 3லிருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச பலாக்கொட்டையை தோல் நீக்கிட்டு 2ஆக நறுக்கி வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இடித்த பூண்டு, இதை 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் வேக வச்சு நறுக்கின பலாக்கொட்டையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இது கூட கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சுவையான அசைவ சுவையில் பலாக்கொட்டை வறுவல் தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.